நீரே அவர் அல்லது நீர் அவர். அட்டாகு ஹமாஷியா, அதாவது நீர் மேசியா, நீரே அவர் மேசியா. பென் ஏலோகிம் ஹயீம். பென் ஏலோகிம் அப்படின்னா தேவனுடைய குமாரன். ஹயீம் லிவிங் அர்த்தம். அப்போ அட்டாகு ஹமாஷியாக் பென் ஏலோகிம் ஹயீம், நீரே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ரொம்ப இந்த எபிரேய மொழியில ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா, என்ன நீரே அவர், ஏன் அப்படி அவன் பேதுரு சொல்றான் அப்படின்னா, நீரே அவர் என்றால் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவன் கர்த்தர், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வெளிப்பட்டார் அல்லவா, அவர்தான். அது மட்டுமல்ல, நீரே அவர், நீர்தான் வரப்போகிற அந்த மேசியா. அப்ப நீரே அவர் அட்டாகு ஹமாஷியாக் பென் ஏலோகிம், நீரே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீமோன் பேதுரு, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிதாவின் வெளிப்பாடோடு கூட இயேசு கிறிஸ்து யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் அடையாளம் காட்டுகிறான். நீரே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறான். சரி, அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இவர்தான் நம்ம பார்த்தோம் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு பேதுரு சொல்லிட்டான். இப்போ கிறிஸ்துவின் முந்திய தன்மை, முந்திய தன்மை, ஆண்டவர் முந்தி இருந்தது எப்படி? அதாவது மாம்சத்துல ஒரு குழந்தையா பிறந்தாரு, மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டாரு, பெத்லகேம்ல பிறந்தார். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார். அதற்கு முந்தி கிறிஸ்துவின் அந்த முந்திய தன்மை என்ன? ஏற்கனவே முந்தி இருந்தார் அல்லவா, அதனுடைய தன்மை என்ன? அதை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். யோவான் 1:15 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். எப்படிங்க யோவான் சொல்றான் பாருங்க, எனக்கு பின் வருகிறவர், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படின்னா ஏற்கனவே இருந்தவர். மோசைட்டு சொன்னாரு, இருக்கிறவரா இருக்கிறேன் கர்த்தர் சொன்னார் இல்லையா, நம்ம பார்த்தோம், தியாலஜில பார்த்தோம். இருக்கிறவரா இருக்கிறேன், தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். இங்க யோவான் சொல்றான், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேன், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவர் இவர்தான், இப்ப எனக்கு முந்தி இருக்கிறவர் அவர் இவர்தான். இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டுகிறான், அவர் இவர்தான். ஆண்டவர் வரும்பொழுது அவன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறான். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அடையாளப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து தான் முந்தி இருந்தவர், எனக்கு முன் இருந்தவர் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி காட்டுறான். அப்ப இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக
ஏதோ பெத்லகேமில ஒரு மாம்ச குழந்தையா பிறந்தார் என்பது அல்ல. குழந்தையாய் பிறந்து மனிதனாக பிறந்து பின்பு தேவனானவரானார் அப்படிங்கிறது அல்ல. அதுவல்ல, அப்படி அல்ல. அவர் ஏற்கனவே இருக்கிறார். அவர் எனக்கு முன் இருக்கிறவர், எனக்கு முன் இருந்தவர், என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவரே சாட்சி சொல்லுகிறார். எப்படின்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 58 நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 8:58 நாம் வாசிக்கும் பொழுது என்னன்னா, அவன் பேசும் பொழுது மக்கள் பேசுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவத்துல, யூதர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் நீங்க கவனிங்க. யோவான் 8:58 நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். இந்த இடத்துல அவன் சொல்றான், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை யூதர்கள்ட்ட அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முந்தி 56 சொல்றார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஆபிரகாம் இவருடைய நாளை காண ஆசையா இருந்தா கண்டு களி கூர்ந்தானா? எப்படி நடக்கும்? அல்லது எங்க நடந்துச்சு இப்படி சொல்றாரு? உடனே யூதர்கள் கேட்கிறாங்க அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அப்ப அதுக்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம கவனிக்கணும், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எங்க ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து நாளை காண ஆசையா இருந்தான், எங்கே கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து நாளை கண்டதை அங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலிட்டான். கவனிச்சிங்களா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த. இப்ப வந்து இந்த நிகழ்வுல நம்ம பார்க்கும் பொழுது, ஈசாக்க பலியிடும்படி கட்டைகள் எல்லாம் அடுக்கி அது மேல அவனை கட்டி வச்சுட்டு அப்படி இருக்கும் பொழுது, அவனை கத்திய ஓங்கி அவனை வெட்ட போகும் பொழுது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படிங்கிறார் சொல்லிட்டு, அப்புறம் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி இருக்க ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். இல்ல, தன் கண்களை ஏறெடுத்து, அந்த வசனத்தை வாசிக்குமா? அத கொஞ்சம். ஆபிரகாம்
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். நல்லா கவனிக்கணும். அப்ப தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்குக்கு பதிலாக, கவனிங்க, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பலியிடுகிறான். அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எங்களுடைய ஆசிரியர் அதை டீச் பண்ணும் பொழுது சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தா கண்டு களி கூர்ந்தா. எங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடக்கூடிய அந்த இடத்திலே ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை பலியிடும்படியாய் ஆட்டுக்குட்டியை பார்த்தான் அல்லவா? அந்த கடா அதனுடைய கொம்பு முள்ளிலே சிக்கி இருக்கிறதை தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது கண்டான் அல்லவா? அங்கே அங்கே ஆபிரகாம் கிறிஸ்துவை பார்த்தான். ஆமென். அங்கே கண்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எங்கே? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை காணும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டான். ஆபிரகாம் கிறிஸ்துவின் நாளை கண்டான், கிறிஸ்துவை கண்டான். அதான் அதனுடைய பதில். அப்பதான் சொல்றாங்க, இன்னும் உனக்கு 50 நாள் கூட ஆகலையே யூதர்கள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். சரி, அப்போ கிறிஸ்து இப்ப பார்த்தது கிறிஸ்துவனுடைய முந்திய தன்மை என்று சொல்லி பார்த்தோம். முந்திய தன்மை யோவான் ஸ்நானன் சொல்றான், சாட்சி சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ரைட். இப்போ பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்பதை பார்க்க போகிறோம். அடுத்தது, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார்? நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வருது பாத்தீங்களா? நீங்க பைபிளை படிக்கும் பொழுது தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது சரி, அந்த தூதனானவர் அப்படின்னு இந்த ரெஸ்பெக்ட் வேர்ட்ல போட்டிருக்கும் தமிழ்ல. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் சாதாரண ஒரு தேவ தூதன் அல்ல, ஒரு ஏஞ்சல் அல்ல. அது கர்த்தருடைய தூதனானவர்னு வர்ற இடத்துல எல்லாம் கிறிஸ்து தான் வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வெளிப்பட்டதைத்தான் நாம் அதுல படிக்கிறோம். அதுதான் உதாரணத்துக்கு ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 16:7-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அதே மாதிரி அதுல 9, 10, 11 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் யாரை? ஆகாரை. ஆகாரை எங்க இருந்து வருகிற, எங்க போற? ஆகார் சொல்லுகிறார், நான் இப்படி என் நாச்சியாருக்கு பயந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம ஓடுறேன். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு ஆகாருக்கு வெளிப்பட்டது கர்த்தரே. கர்த்தரே எப்படிங்க அது கர்த்தரே நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் என்பது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 13ஆம் வசனம் அவ சொல்றா, 13ஆம் வசனம், என்னை காண்பவரை, சரிதான், என்னை காண்பவரை
நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என்ன சொல்றா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி என்ன செய்யறா? சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு. இப்ப கர்த்தருடைய தூதனானவர் இந்த இடத்துல எப்படி அதை மென்ஷன் பண்றாவா? கர்த்தர், லார்ட். என்ன சொல்றா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன். மூணையும் இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வர்றாங்களோ, எந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லப்பட்டிருக்கிறோ, அதெல்லாம் கர்த்தர் தான், கர்த்தரே என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, தெளிவாக இதுல நம்ம பார்த்தோம் கர்த்தர் தான் அப்படின்னு. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்தது ஆதியாகமம் 48, 15, 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிப்போமா? ஆதியாகமம் 48, 15, 16. அவன் கவனிங்க, யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், பாருங்க, வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல். ஆமா, யார் சொல்றா? யாக்கோப் சொல்றா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். அதாவது என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். கவனிச்சிங்களா? இங்க ரெண்டு காரியம் இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்னை ஆதரித்து வந்த தேவன், ஆதியாகமம் 48, 15, 16. என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். தேவனும் என்னை மீட்ட தூதனுமானவர். அப்ப இந்த இடத்துல என்னை மீட்ட தூதனுமானவர் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றதை பார்ப்போம். அப்ப மீட்ட தூதனுமானவர் அப்படின்னா யாரு? கிறிஸ்து தான். அதாவது வேத அறிஞர்கள், வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னன்னா, நானா என்னுடைய விளக்கத்தை சொல்லல, அவர்கள் சொல்லுகிறது என்ன, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் வருதோ அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறது எல்லாமே கிறிஸ்து வெளிப்பட்டதுதான் என்று சொல்லுகிறார்கள். சரி, அடுத்தது யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 1 - 6 முடிய நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் மோசைக்கு. திடீர்னு மோசையை ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும் பொழுது ஒரு முட்செடி பற்றி எரியுது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன முட்செடி பற்றி எரியுது? பச்சையான ஒரு முள்ளச்செடி பற்றி எரியுது. ஆனா பற்றி எரிந்து அந்த முட்செடி காஞ்சி போகல, அப்படி காஞ்சி பஸ்மமா போகல, அப்படி பச்சையாவே இருக்கு. ஆனா முட்செடிய வேகல, எரிஞ்சிட்டு இருக்குது. பைபிள் வசனம் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, எங்க முட்செடியின் அக்கினியிலிருந்து, அதன் நடுவில் இருந்து, அந்த அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப மோசேக்கு அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். யாரு? கர்த்தருடைய தூதனானவர். ஆண்டவர் வெளிப்படுறார், கர்த்தர் வெளிப்படுறார், மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறார். இந்த அற்புத காட்சியை பார்ப்போம் என்று அவன் ஓடி போய் பக்கத்துல நின்று பார்க்கலாம், உற்று பார்க்கலான்னு சொல்லி போறான் பக்கத்துல. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, கிட்ட வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அங்கே நில்லு, உன் பாதரட்சியை கழற்றி போடுன்னு கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த முச்செடியிலே கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜுவாலை நடுவிலிருந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் யார்? கிறிஸ்துவே. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து வெளிப்பட்டது. ஏதோ புதிய ஏற்பாட்டுல சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்தார் மனிதனாய் அல்ல, அதற்கு முந்தையே இருக்கிறார். நம்ம தியாலஜில படிச்சோம், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதில்லை, நானே முந்தினவர், நானே பிந்தினவர். முந்தினவர்களோடு இருந்த நான் தானே பிந்தினவர்களோடு இருக்கிறேன். அப்ப எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். அப்ப முந்தின தேவனாக பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற அந்த இடத்துல கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது யாத்ராகமும். இந்த நோட்ஸ்ல அந்த வசனம் இல்ல, அதை நீங்க குறிச்சுக்கீங்க. யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கவனிங்க, யாத்திராகமும் 23, 20, 21. வழியில் உன்னை காக்கிறதற்கும் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன். கவனிங்க, நான் உனக்கு முன்பே ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவர்தான் கிறிஸ்து. தூதனானவராய் வந்தார். ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவர் நீ அவருடைய சமூகத்தில், அது வெறும் தேவதூதனா அவனுடைய சமூகம் இருக்கும் இல்ல, அவருடைய சமூகத்தில் நீ எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில்? வழியிலே உன்னை காக்கும்படி நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துல போய் உன்னை சேர்க்கும்படி உனக்கு முன்னா ஒரு தூதனை அனுப்புகிறேன் இல்ல, ஒரு தூதனை அனுப்புகிறேன். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த தூதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குதா? என் நாமம், கடவுளுடைய நாமம், தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அந்த தூதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு பாருங்க. கடவுளுடைய அல்லது கர்த்தருடைய நாமம் அவருடைய உள்ளத்தில், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. யோசிப்பாருங்களேன். அப்ப சாதாரண ஒரு நபர் அல்ல, சாதாரண ஒரு தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவர்ங்கிறது கிறிஸ்து. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. சரி, இதே போல நம்ம கிட்டத்தட்ட ஒரு
11 பாயிண்ட் நான் இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார். நியாயாதிபதிகள் 6:11-24 முடிய. அதே போல நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3, 9, 13, 15, 20, 15-23 முடிய. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறது. இந்த இடத்துல மனோவாவிடத்துலயும் அவருடைய மனைவி இடத்திலும் கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். அந்த நிகழ்வை நம்ம பார்க்கும் பொழுது 13:20 நாம் வாசிப்போம். 13:20 கர்த்தருடைய தூதனானவர், நியாயாதிபதிகள் 13:20 பாருங்க. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் அந்த ஜுவாலையிலே, அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஏறி போனார். நல்லா கவனிங்க, இங்க பார்க்கணும் நல்லா இந்த பகுதிய. கர்த்தருடைய தூதனானவர் பேசினாரு. அவங்க வச்சத ஆண்டவருடைய அக்கினி பட்சித்தது அந்த ஆகாரத்தை. உடனே அங்கிருந்து ஒரு அக்கினி ஜுவாலை போச்சு. அந்த அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஏறி போனாராம். 21-22 பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கு காணப்படவில்லை. அதோட கர்த்தருடைய தூதனானவர் பார்க்கவில்லை. ஆனா பார்த்தாங்க, அதுக்கு பிறகு பார்க்கல. இங்க நீங்க கவனிக்கணும், இதுவரைக்கும் அவன் பேசுறான் கர்த்தருடைய தூதனானவர்கிட்ட, எல்லாம் இது நடக்குது. அவனுக்கு அது யாருன்னே சரியா தெரியல. ஒரு தூதன், ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? அக்கினி ஜுவாலை 21 பின்னு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது இப்போதான் அவனுக்கு தெரியுது, மனோவாவுக்கு என்ன தெரியுமா? ஓ, இது கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறதை அவன் என்ன செய்தானா? அறிந்து. அப்படிதானே வருது, அறிந்து. இப்ப அவன் அறிஞ்சிட்டான். என்ன? ஐயோ, நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது, நமக்கு வெளிப்பட்டது கர்த்தருடைய தூதனானவர் அல்லவா? ஆச்சரியப்படுறான். கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அறிந்து தன் மனைவியை பார்த்து இப்ப சொல்றான், கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அவன் அறிந்து, கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அவன் அறிந்து தன் மனைவியை பார்த்தவன் சொல்லுகிறான், நாம் தேவனை கண்டோம். இப்ப பாரு, நல்லா கவனிங்க, என்ன சொல்றான்? நான் தேவனை கண்டோம். இவன் யார பார்த்தா? கர்த்தருடைய தூதனானவரை. சரி, இந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவன் சொல்றான், ஓ, இது கர்த்தருடைய தூதனானவர். அதுக்கு பிறகு அவர் வெளிப்படல. கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அறிந்து தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் சொல்றான், நாம் தேவனை கண்டோம். என்ன சொல்றான்? தேவனை கண்டோம் சொல்லிட்டு சாகவே சாவோம். அப்ப அவன் பார்த்தது யாரு? தேவனை. எந்த வடிவில், எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில்? கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அவன் காண்கிறான். ஆனா அவன் கண்டது யார்? தேவனை. தேவனை கண்டோம், அவ்வளவுதான், ஆளு நம்ம க்ளோஸ், செத்துட்டோம் அப்படின்னு பயப்படுறான். சொல்றான் மனைவி கிட்ட. பாருங்க, என்ன ஒரு அருமையான ஒரு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வெளிப்பட்ட காரியங்கள் என்ன அழகா இருக்கு. கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். வேத பண்டிதர்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறார்கள், அது உண்மை. ரைட். சரி,
இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 1-4 முடிய வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, மோசையோடு கூட சென்றது யாரு அப்படின்னா 1 கொரிந்தியர் 10:1-4 முடிய வாசிக்க கேட்போமா? இப்படி இருக்க சகோதரரே, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் யாரோடு கூட? அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப மோசைக்கு முன்னால போனவர் யாரு? கர்த்தருடைய தூதனானவர் யாரு? மோசைக்கு முன்னால போனது யாரு? மோசையை வழி நடத்தினது யாரு? பாருங்க, அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. பவுல் சொல்றாரு, மோசையோடு கூட சென்ற அந்த ஞான கன்மலை யாரு தெரியுமா? மோசையை வழிநடத்தி கொண்டு போனது யார் தெரியுமா? எல்லாம் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் அல்லவா? அது யார் தெரியுமா? தண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? ஆகாரத்தை கொடுத்தது யார் தெரியுமா? மோசைக்கு முன்னால போனது யார் தெரியுமா? அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது, அந்த கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, மோசையோடு கூட சென்றது கிறிஸ்துதான். கிறிஸ்துதான். அப்ப பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் என்பது வெளிப்பட்டார். கிறிஸ்டாலஜில படிக்கும் பொழுது கிறிஸ்துதான் கர்த்தர், கிறிஸ்துதான் தேவன் என்பதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதோ 2000 வருஷத்துல ஒரு வந்தவரு அப்படின்னுன்னா எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்படி அல்ல. மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் ஏற்கனவே இருந்தவர், முந்தி இருந்தவர். ஆபிரகாமுக்கு முந்தி இருந்தவர், ஈசாக்குக்கு முந்தி இருந்தவர், யாக்கோபுக்கு முந்தி இருந்தவர், இல்ல மரியாளுக்கு முந்தி இருந்தவர். கிறிஸ்து முந்தியே இருந்தார். சரி, அடுத்தது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். சாரி, ஆமா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கவனிங்க, 10-11 நானே வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதின அந்த பொதுவான நிருபத்துல எழுதுறாரு, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். யாரு? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். யாரு? தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அப்படின்ட்டு 11ஆம் வசனத்துல வருது பாருங்க, கவனிங்க. தங்களில் உள்ள, யாரில் உள்ள?
அந்த தீர்க்கதரிசிகளில் உள்ள கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகளுக்குள் உள்ள தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், அந்த பழையற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்தது யாரு? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். பாருங்களேன், யாரு? புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அல்ல, அல்லது புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர்கள் அல்ல, மெய்ப்பர்கள் அல்ல, சுவிசேஷர்கள் அல்ல, போதகர்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள். இல்ல, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தது யாரு? கிறிஸ்துவின் ஆவியானவர். எப்போ? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ள. முந்தைய கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார் இல்ல? அப்போ உங்களில் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தில் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் படிச்ச அந்த வசனம் பார்த்தீங்களா? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் மட்டுமல்ல, அடுத்தது கிறிஸ்துக்குண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும். அப்ப என்ன? அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள யாரு இருந்தா? மேசியாவினுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். பாருங்களேன், பேதுரு என்ன அழகா தன்னுடைய நிருபத்தை சொல்றார். அங்க பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவரோடு கூட சென்ற கன்மலை கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்றார். நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், கிறிஸ்து முந்தியே இருந்தார், கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான வசனங்கள் இவைகள் எல்லாம். சரி, இப்ப இந்த வசனங்களில் இன்னும் 1-2 வசனங்கள் இருக்கிறது. அவைகளிலும் கர்த்தருடைய தூதனானவர்னு வெளிப்பட்டது கிறிஸ்துதான் அப்படிங்கிறது வசனங்களிலிருந்து நம்ம தெளிவாய் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ரைட், சரி. இப்ப அடுத்த தலைப்பு, இயேசு கிறிஸ்து யார்? கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்தாரு, ஆபிரகாமுக்கு முந்தி இருந்தாரு. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முந்தி இருந்தவர் யோவான் ஸ்நானன் சொன்னா. பேதுரு ஆண்டவரை குறித்து சொன்னா, நீரே அவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர். ஆமா, இயேசு கிறிஸ்து யாரா? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் மட்டுமல்ல, தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 3ஆம் வசனம் சொல்லுது, சரிதானா? 3ஆம் வசனம் இல்ல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் சொல்றாரு, யோவானுடைய அந்த தியாலஜி பாருங்க, இறையல் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், சகலத்தை உண்டாக்கினவர், சகலத்தையும் உண்டு பண்ணின தேவன் என்பது தெளிவாகிறது. சரியா? சகலத்தையும் உண்டாக்கினவர், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ரைட். ஒன்று. அடுத்தது கொலோசையர் 1:16 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். நான் ஒரு தலைப்பு சொன்ன பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்தியா? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், தேவன் அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்தியார் சிருஷ்டிகர். தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த தேவன் தான் கிறிஸ்து அப்படின்னு வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவர்னு வெளிப்பட்டார். இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தோம். இங்க கொலோசையருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது இவ்விதமா எழுதுகிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு, சகலமும் அவரை கொண்டு, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதா. இதெல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரமும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்கென்று? கிறிஸ்துவுக்கென்று, தெய்வகுமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கென்று இல்ல, அவருக்கென்று, அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? நீங்க ஒரு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு என் மகன் சார்ல்ஸ் தான் அசைன்மெண்ட் கொடுக்குறான். ஆனா நான் அந்த பிடிஹெச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 பிடிஹெச் பேட்ச் முடிஞ்சிருக்கு. அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமானது இயேசு யார் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அசைன்மெண்ட் எழுதணும். இயேசு யார்? நோட்ஸ்ல உள்ளது அப்படியே காப்பி அடிச்சு எழுதுறதில்ல. இதுல இருந்து நீங்க பார்க்கலாம், படிக்கலாம், நடத்தினதுல இருந்து நோட்ஸ் எடுக்கலாம், நீங்க அசைன்மெண்ட்டுக்கு எடுக்கலாம், வசனத்தை எடுக்கலாம். ஆனா நீங்க சொந்தமாகவும் எழுதணும். உங்களுடைய சொந்த கருத்து இருக்கணும். அல்லது ஒருவேளை நீங்க மற்ற புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி இதுல இப்படி போட்டிருக்கு நீங்க எழுதலாம். அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னு இங்க வருது? சிருஷ்டிகர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் மட்டுமல்ல, தேவன். இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்னாங்க, அவ்வளவுதான். மனுஷகுமாரன் சொன்னாங்க, அவ்வளவுதான். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு அவதாரம் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அவதாரம் என்று சொன்னால் கடவுளாக இருக்கிறவர் ஒரு அவதாரத்தில் வந்தார் என்று சொன்னால், எந்த அவதாரத்தில் வருகிறாரோ அது மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப ஒருவேளை கடவுளுங்கிற ஒரு அவதாரத்துல வர்றாரு அப்படின்னு வைத்துக்கொள்ள, சும்மா பலர் சொல்லுகிறபடி சிங்கமா வந்தா சிங்கமா தான் இருக்க முடியும். ஏதாவது ஒரு
அவதாரத்துல வந்து அது அதுவா இருக்க முடியும். இப்ப மனுஷ அவதாரம் என்று சொன்னா மனுஷனாக மட்டும் இருக்க முடியும். ஆனால் அப்படி அல்ல, அந்த அவதாரம் அல்ல. ஏன்? இயேசு கிறிஸ்து முழு மனிதனாகவும் 100% மனிதன், 100% தேவன், பாதி கடவுளும் பாதி மனிதனும் அல்ல, முழு தேவனாகவும் முழுமையான தெய்வீக தன்மை உடையவரும் முழுமையான மனித தன்மையும் உடையவர். இது இறையல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? சிருஷ்டிகர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தேவன். சரி, அதுக்கு சில வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்க யாராவது ஒருத்தர் வாசிங்களா? கொஞ்சம் தமிழ் நல்லா தெரிந்தவர்கள் வாசிங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வாசிங்கன்னா. உங்க சத்தம் கேட்கலாம், அமைதலா இருக்கு. எப்படி இருக்கு, என்ன போகுது, கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. யாராவது வாசிங்களா? ரோமர் 9:5 யாராவது வாசிக்கிறீங்களா தமிழ்ல? பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமீன். இவர் யாரா? இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். தேவன் என்ன அழகா! சிருஷ்டிகர், கடவுள், தேவன். என்ன அழகான ஒரு வெளிப்பாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு, இவர், பிரதர் வாசிச்சதான் நீங்க கேட்டிருப்பீங்க, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன். யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. எந்த இடத்தில்? இந்த ரோமர் நிருபத்தை எழுதும் பொழுது சொல்றாரு, சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென். அப்படியாக கடவுது. அது உண்மையானது. ஷூரா, ஆமா, தேவன், அதான் ஆமென். இவரே எல்லாவற்றுக்கு மேலான கடவுள், என்றென்றும் போற்றுவதற்குரியவர் என்று பொது மொழிபெயர்ப்பு சொல்லுது. கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் அப்படிங்கிறத பவுல் சுட்டி காட்டுகிறாருங்க. இயேசுதாங்க தேவன், அவர் தாங்க கடவுள் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சரி, அடுத்தது 1 தீமோத்தேயு 3:16. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கடவுள் மனிதனாக வெளிப்பட்டார். இல்ல, 1 தீமோத்தேயு 3:16. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நம்ம பைபிள் வசனம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? கவனிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. நல்ல கவனிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, சீக்ரெட் இல்ல, ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நல்ல பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கவனிங்க, தியாலஜியில் நம்ம படிச்சோம். மனோவை கேட்கிறான், உங்களுடைய நாமம் என்னன்னு. 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன், 3 மொழிபெயர்ப்பு சொன்னேன். ஒன்றுல ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நாமம் என்னன்னா அவர் சொல்றாரு, என் நாமமா, என் பேரை கேட்கிறியா, அது அதிசயம். அது என்ன? அதிசயம். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அதாவது NKJV
உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கும் பொழுது அது அதிசயம். கேஜேவில அது ரகசியம், இட்ஸ் சீக்ரெட். NIV-ல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து புரிதலுக்கு அப்பாற்பட்ட பெயர். அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன, கர்த்தருடைய நாமத்தை கேட்கும் பொழுது அந்த மூணை இணைச்சு பார்த்தா தேவன் அதிசயமானவர், உண்மை. ஆனா அதே சமயத்துல அது ரகசியம். ஏன் ரகசியம்? புரிந்து கொள்ளுதலுக்கு அல்லது புரிதலுக்கு அப்பாற்பட்ட நாமம். ஏன்? இட்ஸ் சீக்ரெட். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்திக்குரிய ரகசியமானது. தேவன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இட்ஸ் சீக்ரெட். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சொல்லும் பொழுதே. தேவன் ஒரு அருமையான ஒரு சீக்ரெட். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடவுள் மனிதனாய் வந்துட்டார். இயேசு கிறிஸ்து யாரு? மனிதனாய் வந்த தெய்வம். சரி, இப்ப நான் சொல்ற வசனம் எல்லாம் தேவன் என்று வருது. அதுக்கு முந்தி சிருஷ்டிகர் அப்படின்னு பார்த்தோம் இல்ல? எதுக்கு? இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு நம்ம அந்த பதிலா பார்த்துட்டு வர்றோம். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனத்தின்படி பார்க்கிறோம். சிருஷ்டிகர், தேவன். ரைட். அடுத்தது தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மகா தேவனும் நமது இரட்சகரும்னு வருது. தீத்து 2:13 மகா தேவனும் நமது இரட்சகரும். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனும் இரட்சகரும். மகா தேவனும் நமது இரட்சகரும். சரி, 5வது பாயிண்ட். 1 யோவான் 5:20 1 யோவான் 5:20 வாசிக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 5:20 வாசிப்போம். 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று. யார் புத்தியை தந்திருக்கிறாரு? தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். கவனிங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, யாரு? இவரே. இவரே இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கு. யாரு? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அப்படின்னா உண்மையான தேவன். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். நீங்க அதாவது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் இல்ல? 1. மனம் திரும்புறோம். 2. 3வது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுறோம். 4வது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனா? பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ நித்திய ஜீவன ஆண்டவர் நமக்கு தர்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். நித்திய ஜீவனை அடையும்படி. கவனிங்க,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உடையவர். ஏன்? கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய். யாரும் அவரை உண்டாக்கல, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நீங்க இந்த எகோ விட்னஸ்காரங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தேவன் இல்லை அப்படிம்பாங்க, தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது கடவுள் ஒருத்தர் தான் சொல்ல முடியும்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, வேற யாரும் சொல்ல முடியாது. இல்ல, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லம். அது கடவுள் தான் சொல்ல முடியும், தெய்வம் தான் சொல்ல முடியும், யெகோவா தான் சொல்ல முடியும்னு. அப்ப யார் சொன்னா? அங்க சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க 1 யோவான் 5:20 பார்க்கிறோம், மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அடுத்தது யோவான் 20:28 நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 20:28 வாசிக்கும் பொழுது, தோமா ஆண்டவர் தரிசனம் பொழுது இல்ல, போங்கப்பா நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, யார்கிட்ட கதை விடுறீங்க, அப்படிலாம் நான் நம்ப மாட்டேன், அவரை பார்த்தாதான் நம்புவேன், அவர் காயத்தை தொட்டு பார்த்தாதான் நம்புவேன், அந்த காயத்துல விரல விட்டு பார்த்தாதான் நம்புவேன், நான் சும்மா சாதாரணமா நம்ப முடியாது. ஏப்பா நீங்க சொன்னா நான் நம்பணுமா அப்படின்னு சொன்ன ஆளு தோமா இருக்கும் பொழுது தரிசனம் ஆகிறார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். எப்படி சொல்றான் இயேசு கிறிஸ்துவ? என் ஆண்டவர் என் தேவன் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். சரியா? அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என் தேவனே. அப்ப இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா சிருஷ்டிகர், அதே சமயத்துல அவர் தேவன், அவர் கடவுள். சரியா? ரைட். இப்ப நம்ம நிறைய காரியத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு. இன்னொன்னு முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலிருந்து 7 முடிய நம்ம பார்க்கும் பொழுது, மார்க் 2ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து 7 முடிய இங்க நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். ஆமா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு திமிர்வாதக்காரன், திமிர்வாதக்காரன் ஒருத்தர் உண்மையாவே அவன் திமிர் பிடிச்சவன், அவன் அதனாலதான் அவனுக்கு திமிர்வாதம்னு சொன்னாங்கன்னு ஒருத்தர் பிரசங்கத்துல சொன்னான். அப்படி இல்லை, முடக்குவாதம் உள்ளவன். சரியா? சரி, முடக்குவாதம். ஒரு முடக்குவாதம் உள்ளவனை என்ன பண்றாங்க? 4 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வர்றாங்க. ஜனக்கூட்டத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து பக்கத்துல போக முடியாம, நெருங்க முடியாம இருக்குது. அவர் இருந்த
வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த முடக்குவாதக்காரனை, திமிர்வாதக்காரனை அந்த படுக்கையிலிருந்து அப்படியே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், அல்லது இயேசு கிறிஸ்து போதனை பண்ணிட்டு இருக்கார், அப்படியே உள்ள வருது. அதை யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அந்த வீட்டுக்காரங்களுக்கு, அப்ப என் வீட்டு ஓட்டெல்லாம் பிரிச்சுட்ட, எனக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுமை சொன்னாங்களா? இல்ல, ஆண்டவர் இருந்தனால ஒண்ணுமே கேட்கல. ஒரு பெரிய அற்புதம். உள்ள இறக்குறாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை, ஜீசஸ் saw their faith. யார? முடக்குவாதனுடைய விசுவாசம் இல்ல, 4 பேருக்கு சுமந்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த முடக்குவாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நடந்த சம்பவம். அடுத்தது, அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்களில் சிலர், வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தூஷணம் சொல்லுகிறானே, கவனிங்க, இவன் இப்படி தூஷணம் சொல்லுகிறானே, தேவன் ஒருவரே தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? போதும். தேவன் ஒருவரே தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்படிதானே? கவனிங்க, தேவ தூஷணம் சொல்ற. எப்படி? இயேசு சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் பாருங்க, அதுக்கு பிறகுதான் படுக்கை எடுத்துட்டு போக சொல்றாரு. பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவத்தை மன்னிக்க யார் ஐயா முடியும்? அவங்களே சொல்றாங்க, தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்க ஒருவரால் முடியாது. தேவன் ஒருவர் தான், கடவுளா இருக்கிற ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவங்கள், அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அந்த வசனம், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? போதும். தேவன் ஒருவரே தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? தெய்வம் என்று ஒருவர் உண்டென்றால், கடவுள்னு ஒருத்தர் உண்டுன்னா, எல்லாத்துக்கும் மேல ஒரு தேவன் உண்டுன்னா, அவர் மட்டும்தான் அந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்க முடியும். மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், வேற யாரும் மன்னிக்க முடியாது. ஆனா பாவத்தை மன்னிச்சது யாருங்க? மாம்சத்தில் வந்த தேவன், தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து, மேசியா, பாவத்தை மன்னிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சனால, இயேசு கிறிஸ்து யார்? தேவன். இயேசு கிறிஸ்து யார்? தேவன். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் என்ன அப்படின்னா, பேதுருடைய அறிக்கையை பார்த்தோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்தவன். 2வது பார்த்தோம், யோவான் ஸ்நானனுடைய சாட்சி, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முந்தி இருந்தான். 3வது, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் முந்தியே இருக்கிறப்பா, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்ப சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, ஆபிரகாம் உன் நாளை காண ஆசையா இருந்தானோ? எப்படியா நடக்கும்? இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அவர் யாரு? கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல தூதனானவர்னு வெளிப்பட்டதுல எல்லாம் யாருதான்? கிறிஸ்து தான். அடுத்தது பார்த்தோம், இயேசு கிறிஸ்து யார்? அவர் சிருஷ்டிகர் என்று வசனம் பார்த்தோம். யோவான் 1:1-3, கொலோசையர் 1:16 இதுல நம்ம பார்த்தோம். அடுத்தது, சிருஷ்டிகர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகரா இருக்கிற அப்படின்னா அவர் தேவன் என்பதற்கு நிறைய வசனம் ஆதாரம் கொடுத்தேன். கடைசியா சொன்னதுதான் உங்களுக்கு மார்க் 2ஆம் அதிகாரம் 3-7 முடிய, பாவங்களை மன்னிக்கிறதுனால தெய்வம் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு மன்னித்தார்.
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மன்னித்தார். ரைட். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பது ப்ரூஃப் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. ஓகே, டைம் இருக்குதா சார்ல்ஸ் பிரதர்? டைம் பாருங்க, 9க்கு 10 நிமிஷம். சார்ல்ஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே தான் ரெடி. நீ क्वेश्चन ஓகே ஓகே ஆமா, क्वेश्चन ஆன்சர் அடுத்தது. ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, கிறிஸ்டாலஜி இந்த பாடத்துல ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். சார்ல்ஸ் ஓகே. நான் நடத்துனதெல்லாம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எளிய முறையில தான் இருந்தேன். நான் வசனத்தை ஆதாரத்தோடு சொன்னேன். கிறிஸ்டாலஜி அப்படிங்கிற தலைப்புல கிறிஸ்து இயலை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து பார்த்தோம். புரிந்துதான்? எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு காரியம் சொல்லலாம், உங்க கருத்தை சொல்லலாம், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லை. நம்ம இந்த யோவான் 1 அதிகாரம் அந்த 3வது வசனம் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதுக்கு வசனங்கள்ல நிறைய விஷயங்கள் நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. இப்ப அதே இதை விட இன்னும் சிம்பிளா, ஆமா எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாச்சு அப்படிங்கிறத இதை விட சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வசனத்தின் மூலமா தானே உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டிகர் அப்படிங்கிறதுல, அதாவது நம்ம கொலோசியர் 1:16 பார்த்தோம் இல்லையா? சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது, அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகர் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் சிருஷ்டிகர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்றார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இயலாமல் உண்டாகவில்லை என்பதை அவர் சொல்றார். ரோமர் 9:5 பார்த்து இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்ப யாரு சிருஷ்டிகரா இருக்க முடியும்? கடவுள் தான், தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் தான் சிருஷ்டிக்க முடியும், சிருஷ்டிகர்த்தர். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கும் பொழுது சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகர் வசனம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கு. அவர் தேவனா இருக்கனால எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க, இன்னும் எளிமையா எப்படி சொல்றதுன்னு சொன்னீங்க, கேட்டீங்க. ஓகே பாஸ்டர். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார், சிருஷ்டிகராக இருக்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல எல்லாம் கர்த்தர் தான் வெளிப்பட்டார். மோசையை வழி நடத்தினவர் அவர் தான், மோசைக்கு முன் சென்றவர் அவர் தான், தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நாம் தேவனை கண்டோம் அப்படின்னு மனோவ சொல்றான். தேவனை கண்டோம். மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படும் பொழுது முச்செடியில அக்கினியில நடுவுல தரிசனமாகிறார். கர்த்தர் தான். கர்த்தர் என்றாலே எல்லாமே அவர் தான் உண்டாக்குனார் இல்லையா? அப்படி உண்டாக்குறவர் சிருஷ்டிகர் அப்படின்னால அது தேவன் தான், கடவுள் தான், வேற யாரும் சிருஷ்டிக்க முடியாது.
அப்ப தேவன் கடவுள் சிருஷ்டிதான கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவரும் சிருஷ்டிகரா இருக்கிறார். நம்ம பின்னால் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த கிளாஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் ஒரு சில காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசென்ட், எட்டர்னல், எவர்லாஸ்டிங், இதெல்லாம் தேவனுக்குரியது. தியாலஜில படிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் கிறிஸ்துவுக்கும் வருது. அப்ப அந்த தேவன் சிருஷ்டிகர் அப்படிங்கிறது அதை நிரூபித்து காட்டுகிறதுக்கு அந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கு. ஏன்னா தேவன் தியாலஜில படிச்சோம், தேவன் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசென்ட், எட்டர்னல், அன்சேஞ்சிங். இது கிறிஸ்துவுக்கும் இது வருது. நம்ம கிறிஸ்டியாலஜில பின்னால படிக்கப்போம். ஓகே பிரதர். ஓகே, சரியா. தேங்க்யூ ஃபார். பிரதர், நீங்க கேட்டது வந்து வேர்சஸ், வேற எதுவும் வேர்சஸ் கேட்டிங்களா இல்ல சும்மா கலோக்கியலா எக்ஸ்பிளைன் பண்றது கேட்டிங்களா? யா, கலோக்கியலா. ஓகேலா, ஓகே ஓகே. தேங்க்யூ பாஸ்டர். அதாவது பிரதர், ஒரு காரியம் நம்ம இப்ப காஸ்பல் சொல்லும் பொழுது இப்ப நம்ம யோவான்ல பாக்குறோம் இல்லையா? அவர் மூலமா சகலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, இப்படி எல்லாம் சொல்றோம். பொதுவா சிம்பிளா நான் காஸ்பல் சொல்லும் பொழுது, கடவுள் என்பவர் யார்? அவர் காணக்கூடாதவர். காணக்கூடாதவரா எப்படி இருந்தார்னா அன்பு. அன்புக்கு உருவம் இல்லை. அருளா இருந்தார், அருளுக்கு உருவம் இல்லை. சக்தியா இருந்தார், சக்திக்கு உருவம் இல்லை. சத்தியமா இருந்தார், சத்தியத்துக்கு உருவம் இல்லை. ஜோதியா இருந்தார், ஜோதிக்கு உருவம் இல்லை. அவர் யாருன்னா நமக்கு உயிர் கொடுத்த உயிருள்ள உண்மையான ஒரே தெய்வம். நமக்கு அந்த மூச்சு கொடுத்தவரே அவர்தான். சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், மனிதனையும் அவருடைய சாயல்ல உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததே தேவ சாயலை நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இழந்து போன சாயலை திரும்ப கொடுக்க வந்தார். தேவ சாயலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். பைபிள் வசனம் இருக்கு அந்த மாதிரி. அப்ப எளிய முறையில தேவன் வந்து உயிர் கொடுத்த உயிருள்ள உண்மையான ஒரு தெய்வம், எல்லாவற்றையும் படைத்த தெய்வம். காணக்கூடாதவர் மனித கண்களில் காணும்படி மனிதனுக்காக இந்த பூமியில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 1:16. சிம்பிளா காஸ்பல். ஓகே, சரிங்க. பிரதர், இப்ப இன்னொன்னு நான் ஒன்னு யோசிச்சேன். நம்ம தியாலஜில நம்ம படிச்சோம்ல, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். ஸோ அந்த 5 கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து அந்த சன்மார்க்க குணங்கள். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் ஜீசஸ்க்கு வந்து he has all the characteristics. ஸோ that proves that he is God. இதை வந்து வேற வேற ஏன்னா this is the characteristic, the list of characteristics. அதான் நம்ம தியாலஜில படிச்சோம். இதை வந்து someone says he is God, அல்லாஹ் God அப்படிங்கிறாங்க அப்படின்னா, so we have to check whether they have all these characteristics. so அதுல ஒண்ணு இல்லைன்னா கூட he is not God. so அதுவும் இன்னொரு இதை ஆக்சுவலா நம்ம அசைன்மெண்ட்டை எழுதலாம். ஜீசஸ் இஸ் காட் அப்படிங்கிறத நம்ம தியாலஜியும் படிச்சிருக்கோம், கிறிஸ்டாலஜியும் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கிறிஸ்டாலஜில இந்த அசைன்மெண்ட் எழுதலாம். அடுத்த கிளாஸ்ல இது அதாவது தியாலஜில உள்ளது, தேவனுக்குள்ளது, கிறிஸ்துவிட்ட இருக்கிறது வரும். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசென்ட், எட்டர்னல், அன்சேஞ்சிங், இதெல்லாம் நமக்கு பார்க்க போறோம். சார்ல்ஸ் சொன்ன மாதிரி. ஓகே, மற்றவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க, என்னன்னு தெரியல. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். thank you பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது சந்தோஷமா. சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு ஒரு டவுட். அதாவது வந்து இப்போ கிறிஸ்துவ அறியாதவங்க ஜெனரலா வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதாவது இப்ப எப்படின்னா வந்து ஜீசஸ் வந்து மனித அவதாரமா வந்திருக்காரு. சோ அவர் வந்து அவதாரம் தான், பிதா அனுப்புறாருன்னு சொல்றீங்க நீங்க. அதாவது நம்மள கேக்குறாங்க, கிறிஸ்டியன்ஸ கேக்குறாங்க, பிதா அனுப்புறாருன்னு சொல்றீங்க,
அப்ப வந்து அவர் யாரு? ஜீசஸோட அப்பாவா? இப்ப பிதானா யாரு? ஒரு ஜென்ரலா ஜீசஸ் அறியாதவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது எப்படி பாஸ்டர் நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கலாம்? ரைட், நல்ல கேள்வி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதா அனுப்புகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு அதனுடைய சரியான ஒரு இது என்ன அப்படின்னா, கடவுளாகவே இந்த பூமிக்கு வரல. பூமிக்கு வரும்பொழுது கடவுள் தேவன் தேவனாகவே வரல. எப்படி வந்தார்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றார், எனக்கு மேல பிதா இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, தான் இந்த பூமியில மாம்சத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவரு சொல்றார். அதாவது அடுத்த கிளாஸ்ல நம்ம படிக்க போகிறோம். அது உங்களுக்கு நான் அந்த சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அந்த படிக்கும் பொழுது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நம்ம இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, பிதா அனுப்புனார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த தெய்வீகத்தன்மையை தேவையான இடங்களில வெளிப்படுத்தினார். தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து குமாரன் என்கிற பெயரிலே இந்த பூமியில செய்தார். மாம்சத்துல இருந்தனால நான் பிதாவுக்கு கீழ்ப்பட்டவர், பிதா என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். இல்ல இன்னொன்னு ஒரு காரியம் உங்களுக்கு அதை நான் சொல்றேன்னா, இப்போ பிதாவே வந்துட்டாரு இறங்கி அப்படின்னா பரலோகம் காலியா போயிருமே. அப்ப பரலோகத்துல யாரு? ஒருத்தர் இல்லை. அப்ப தெய்வீகம் என்பது பரலோகத்திலயும் இருக்கிறாரு, பூமியிலையும் இருக்கிறாரு, அதே சமயத்துல என் கூடயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ மேல பரலோகத்துல எப்படி இருக்கிறாருன்னா, அந்த பிதா என்கிற அந்த தன்மை உடையவரா இருக்கிறார் தகப்பன். பூமியில அவர் வரும் பொழுது பிதா அப்படிங்கிற நாமத்துல அவர் இந்த நாமத்தை உடையவரா இருக்கிறார். இந்த இதுல ஒரு 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 வசனம் நம்ம வாசிச்சோம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதாவது யாத்திராகம் 23:20-21 என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு படிச்சோம். யாத்திராகம் 23:20-21. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய நாமம் இருக்கிறது. பிதா அனுப்பினார் அப்படின்னா பிதா எனக்கு மேற்பட்டவர்னு சொல்றார், உண்மைதான். ஆனால் நான் தனியே இல்லை, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. நித்தியத்துல அல்லது பரலோகத்துல புதிய வானம் புதிய பூமி உண்டாது, புதிய எருசலேம் இருக்குது. அங்க நம்ம யாரை பார்க்க போறோம்? சொல்லுங்க சிஸ்டர். நம்ம தேவனை பார்க்க போறோம், கர்த்தரை. சரி, அப்புறம் ஆவியானவரை பார்க்க போறோம் பாஸ்டர். நான் சொல்லட்டுங்களா? வசனத்தின்படி சொல்லட்டா? சரிங்க பாஸ்டர். கவனிங்க, வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம பாக்குறோம். பாருங்க, இப்ப நல்லா இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, கவனிங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் இருக்கிற சிங்காசனம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். இது எது? எங்க? புதிய எருசலேம். இந்த வானம் பூமி அழிஞ்சு போன பிறகு புதிய எருசலேம் புதிய பூமிக்கு வருது. கீழே அப்படியே பரலோகத்துல இருந்து இறங்கி வருது. அந்த புதிய எருசலேம்ல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்திலிருந்து தெளிந்த ஒரு தண்ணி நீரோட வருது. அந்த சிங்காசனத்துல யார் வீற்றிருக்கிறார் என்றால், உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், சிங்காசனம் ஒரு சிங்காசனம் தான். நல்லா கவனிங்க, சிங்காசனங்கள் அல்ல, ஒரு சிங்காசனம். அப்ப அந்த ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் யாரு? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அப்ப தேவன் அப்படின்னா பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும். அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல நெருக்கி உட்கார்றாங்களா? இல்ல, ஒரே நபரா தான் சொல்லுகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கக்கூடிய சிங்காசனம், அவ்வளவுதான். அப்ப நம்ம போய் பரலோகத்துல பார்க்கக்கூடியது யாரு? கிறிஸ்துவில் தேவனை பார்க்க போகிறோம். புரியுதா சிஸ்டர்? கிறிஸ்துவில் தேவனை பார்க்கிறோம், கிறிஸ்துவில் தேவனை பார்க்கிறோம், அவ்வளவுதான்.
அப்ப கிறிஸ்துவும் தேவனும் ஒண்ணா இருக்கிறாங்க. கிறிஸ்துவ பார்த்தா தேவன், தேவன் தான் கிறிஸ்து. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனம். ஓகே பாஸ்டர், புரிஞ்சது. ரைட், ஓகே, புரிஞ்சது. அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும் பாஸ்டர். சொல்லுங்க. இப்போ நீங்க நம்மளுடைய இந்த லோகோ வச்சிருக்கீங்கல்ல பாஸ்டர், அதாவது ஃபயர், அதுல வந்து ஆமா. பைபிள் வித் ஸ்டார் ம். போட்ட மாதிரி, அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது பாஸ்டர்? அது அது வந்து சொல்ல என்ன முடியுங்களா? அப்படின்னா, நான் சொல்றேன். Yeah. ஃபயர் அப்படிங்கிறது தேவன் வந்து அக்கினியில் வெளிப்பட்டார். அக்கினி என்பதும் தேவன் வந்து அக்கினியில வர்றதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்கினிமயமான நாவுகள் வருதுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த லோகோல அந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு வந்து அவர்களுக்கு காணப்பட்டான்னு போட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பைபிள் வேதம் இல்லையா? நம்ம எல்லாம் வந்து பைபிள் பேஸ்டு தான் நம்ம டீச் பண்றோம். பைபிள்னா பைபிள் தான் நமக்கு தெரியும் இல்லையா? வேதம். அதுல ஒரு ஸ்டார் போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்டார்ல எத்தனை இது இருக்கு பாத்தீங்களா? அந்த கோணங்கள் பாத்தீங்கன்னா 6 இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 6 இருக்கும். ஆமா, 6 இருக்கும். இந்த ஸ்டாருக்கு பேர் என்ன தெரியுமா சிஸ்டர்? டேவிட் ஸ்டார்னு பேர், தாவீதின் நட்சத்திரம்னு பேர். டேவிட் ஸ்டார். டேவிட் ஸ்டார்பாங்க. இதை யூதருடைய வீட்டுல வச்சிருப்பாங்க. நான் இஸ்ரேல் போகல, ஆனா கொச்சின் போகும்பொழுது ஒரு யூதருடைய வீட்டுல குத்து விளக்கு வச்சிருந்தாங்க. 7 பிரிவா இருக்கக்கூடிய குத்து விளக்கு. அதுக்கு வந்து எபிரேய மொழியில மெனோரான்னு சொல்லுவாங்க. அந்த குத்து விளக்கு இருந்துச்சு. அடுத்தது அந்த யூதருடைய வீட்டுல இந்த டேவிட் ஸ்டார் இருந்துச்சு. அது 6. நம்ம போடுற கிறிஸ்துமஸ்க்கு ஸ்டார் 4 தான் இருக்கும். ஆமா, சிலது 5 கூட வச்சு போட்டெல்லாம் இருப்பாங்க. ஆனா 6ங்கிறது அந்த ஸ்டார் சாதாரண ஸ்டார் இல்ல, டேவிட் ஸ்டார். அது பேர் டேவிட் ஸ்டார். ஓகே பாஸ்டர், தாவீதின் நட்சத்திரம். ஓகே. சார்ல்ஸ். ஓகே, ஸோ வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கா? யாராவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வி வில் க்ளோஸ் த செஷன். சாரி, நான் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் அந்த எல்லா வீடியோஸும் நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான்